வணக்கம். நெவர் புட் யுவர் கார்ட் பிஃபோர் ஹார்ஸ் ஒரு ஆங்கில பழமொழி இருக்கு. அதாவது மாட்டு வண்டிக்கு முன்னாடி குதிரை தான் இருக்குமே தவிர, குதிரைக்கு முன்னாடி மாட்டு வண்டிய போட்டா, அந்த குதிரையும் மாட்டு வண்டியும் எங்கேயும் போகாது, குதிரையும் எங்கேயும் போகாது. இது ஒரு ஆங்கில பழமொழி. அண்ணாமலையே இத சுட்டிக்காட்டியிருக்காரு. வி த லீடர்ஸின் முதல் மாநாடு. இது மாநாடா, மீட்டிங்கா, ஒரு கெட் டுகெதரா, ஒரு வாலண்டரி குரூப்போட முதல் மாநாடு பொள்ளாச்சியில நடந்தது. ஜூலை 12ஆம் தேதி. பல லட்சக்கணக்கான மக்கள்கள் அதில கலந்துக்கிட்டாங்க. அந்த அந்த மீட்டிங்ல அண்ணாமலை என்ன சொன்னாரு? அத அவங்களுடைய குறிக்கோள் என்ன? வாட் இஸ் தேர் கோல் அண்ட் வாட் இஸ் தேர் ஐடியாலஜின்றத அவர் ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு ஒரு வெளிய பேசியிருக்காரு. அத பத்தி ஒரு சின்ன பதிவு தான் இது. நம்ம இந்த பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல வி த லீடர்ஸோட லீடர்ஸ் அமைப்புல கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் இப்போது இணைஞ்சிருக்காங்க. முதல்ல 16 லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஒரே 2 நாள்லயே அலைஞ்சிட்டாங்க. இந்த 3 லட்சம் பேர் இணையறதுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு. நான் சொன்ன மாரியே ரொம்ப நாள் ஆகும். அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு. இது ஒரு பொலிட்டிக்கல் இயக்கமா மாறுறதுக்கு 50 லட்சங்கள் வாலண்டியர்ஸ் இணைஞ்சாதான் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறுவோம். அதுக்கு ஒரு 6 மாத காலம் ஒரு குறிக்கோள், ஒரு டைம்லைன், டெட்லைன் வச்சிருக்காரு. ஏன் 50 லட்சம்ன்றது ரொம்ப முக்கியமானது. அது 40 லட்சமா வச்சிருக்கலாம். 1 கோடி கூட வச்சிருக்கலாம். ஏன் அது 50 லட்சமா வச்சிருக்காருன்னா, இது என்னுடைய சின்ன அனலைஸ் என்னன்னா, ஒரு 50 லட்சம் பேர் வாலண்டியரா ஒரு ஆர்கனைசேஷன்ல சேர்றாங்கன்னா, 50 லட்சம் பேர் ஓட்டு. அந்த 50 லட்சம் ஓட்டு வாங்கினாதான் ஒரு கட்சிக்கு ஒரு பலம் கிடைக்கும். அந்த 50 லட்சம் ஓட்டுன்றது இஃப் யூ கன்வெர்ட் இன்டு ஓட் ஷேர், அது ஒரு 20லேருந்து 23% ஓட் ஷேருக்கு மாறும். ஒரு 20லேருந்து 23% ஓட் ஷேரா மாறும்போது அது ஒரு 3வது பெரிய சக்தியாவோ 2வது பெரிய சக்தியாவோ தமிழ்நாட்டில் அரசியலமைப்பா மாறும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, அது ஒரு யூனிக்கான ஒரு டிஎம்கேக்கு ஒரு சாதனை இருக்கு. அது இதுவரைக்கும் தனியா ஒரு எலெக்ஷன் கூட நின்னதே கிடையாது. கட்சி தொடங்கியில இந்த 1949லேருந்து 20 ஆண்டுகள் 18 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் ஜெயிச்சார்கள் தேர்தல் அரசியலில் 67ல. அப்போ கூட அவங்க ராஜாஜியோட கூட்டணி தான் ஜெயிச்சாங்க. பிறகு அதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்சது 88ல எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அனுதாப் யாருமே ஏடிஎம்கேல பெரிய எம்ஜிஆர் இல்லாத போது ஜெயிச்சாங்க. 2006ல ரஜினிகாந்துடைய பங்கள் முக்கியமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அதிமுக ஆட்சி ஜெயலலிதா ஆட்சியின் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப மோசமா ஊழலாகவும் அராஜகமா இருந்தது. அதனால அவங்க ஜெயிச்சாங்க. 2006லையும் முதல் முறையா பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சாங்க. அதற்கு முன்னே 2021 இந்த எல்லாத்துலயுமே கூட்டணியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஓட் ஷேர் இப்போ 2026 தேர்தலில் தற்போது முடிஞ்ச தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24% வருது. ஸோ 24% தான் அவங்களோட ஓட் ஷேரு. ஸோ அவங்கள 24% ஓட் ஷேர் தான் வச்சிருக்காங்க. ஒரு அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா 22% ஓட் ஷேர் வந்திருக்கு. டிவிகே விஜயோட கட்சிக்கு 35% ஓட் கிடைக்கும். அதனால தான் அவங்க முதலமைச்சராகி 100 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க. அண்ணாமலை ஏன் இந்த 50 லட்சம் சொல்றாருன்னா, 2024 தேர்தலில் பிஜேபி கூட்டணியோட அமைச்சாலும் 24 இடத்துல பிஜேபி தன்னுடைய சிம்பல் 18% ஓட்டு வாங்கினாங்க. அதுல பார்த்தீங்கன்னா 46 லட்சம் ஓட்டுகள் வாங்கப்பட்டது. இந்த 46 லட்சம் தான் அவங்களுடைய டார்கெட். ஸோ அவங்களுக்கு கோர் ஓட்டர், பிஜேபியோட கோர் ஓட்டர்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், ஒரு 80 to 90% ஆஃப் த பீப்புள் அப்படியே ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. மற்ற கட்சிகளோட, அதாவது மற்ற கட்சியிலேருந்து வர மாட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லா கட்சியிலேருந்து வருவாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பிஜேபியிலேருந்து வருவாங்க. திமுகலேருந்து வரலாம், அதிமுகலேருந்து வரலாம், டிவிகேலேருந்து வரலாம், பாமகலேருந்து வரலாம், சீமானுடைய நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரலாம். மற்ற கட்சி பற்றி சொல்லணும்னா மற்ற கட்சிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 1% கட்சி. ஸோ அது பெரிய தாக்கத்தையோ ஒரு எதுவுமே ஏற்படுத்தாது. ஸோ அவங்கள லெட்டர் பட் இந்த 50 லட்சம் வாலண்டியர்ஸ் 50 லட்சம் ஓட்டு விழுமானா அதில் சில பேர் ஓட்டு உரிமை இல்லாமல் இருக்கலாம். சில பேர் தமிழ்நாட்டில் ஓட்டு உரிமை இல்லாமல் இருக்கலாம். சில பேர் இந்தியர்களாகவே என்ஆர்ஐயா இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அது எல்லாமே ஓட்டாக மாறும்னா அதுவும் கிடையாது. நான் முன்னாடியே பதிவில் சொன்ன மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 20% எடுத்துருக்கேன். 20% ஆஃப் த பீப்புள் நாட் எலிஜிபிள் டு ஓட் இன் தமிழ்நாடுன்னு வச்சிருக்கேன். ஸோ 50 லட்சம் 20% போச்சுன்னா 10 லட்சம் 40 லட்சம் பேர் ஓட்டு உள்ள 40 லட்சம் பேர் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்களான்னா அங்கதான் ஒரு சூட்சமா இருக்கு. சரி, இப்போ இது ஆன்லைன்ல நீங்க உங்க மொபைல்லையோ
ஒரு லேப்டாப்போ கம்ப்யூட்டர் மூலமாக தான் நீங்கள் பதிவு செய்ய முடியும். ஸோ இது யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் யூத்தாக இருக்கும், ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கும். மற்றபடி ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, இல்லை இந்த எலக்ட்ரானிக் டிவைஸை யூஸ் பண்ண தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் அண்ணாமலைக்கு அவருக்கு ஓட்டு போடுவாங்களா? ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அவருடைய டார்கெட் நான் என்ன நினைக்கிறேன்னா, 2031 ஓட்டு போகும்போது அவர் வந்து இந்த 40 லட்சத்தை 1,20,000 மாற்றுவார். அதாவது இன்டூ 2, அதாவது 200% மல்டிப்ளை பண்ணி ஓட் ஷேரை மாற்றுறதுக்கான முயற்சியில் தான் அவர் தீவிரமாக இறங்குவார்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் இட் கிராசஸ் 1 கோடி மேலே கிராஸ் ஆகும்போது அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படும். அவர் ஆளுங்கட்சி வராரா எதிர்கட்சி வராறது காலம்தான் பதில் சொல்லணும். இப்போ நடந்த 2024 தேர்தலில் பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து 1,75,00,000 ஓட்டுகள் வாங்கியிருக்கு, 78 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்கு டு பி ப்ரிசைஸ். டிஎம்கே வந்து 1,45,00,000 வாங்கியிருக்கு. அதிமுக வந்து 1,30,00,000 ஓட்டுகள் வாங்கியிருக்கு. ஸோ எல்லாமே 1 கோடியில் இருக்கான். ஸோ அண்ணாமலை அவர்கள் 1,20,00,000 1 கோடி ப்ளஸ் தாண்டோம்னா இந்த 3 கட்சியிலேருந்து தான் எடுக்க முடியும். ஸோ அது எந்த அளவுக்கு எந்தெந்த கட்சியிலேருந்து எவ்வளோ போன்றது ஒரு அபிமானம் தான். ஸோ டிவிகேலேருந்து ஒரு மேபி ஒரு 20-25% போகலாம். திமுகலேருந்து அதே 20-25% தான் போகலாம். அதிமுகலேருந்து நிறைய பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிமுகலேருந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏன் உண்டுன்னா, அரசியலில் வந்து முக்கியமாக பொறுப்பில் இருக்கிற தேர்தல் அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தான் பதவியில் வரணும், ஏதாவது ஒரு பொசிஷனில் இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க 2 பிரதான கட்சிகள், ஒன்று விஜயின் டிவிக்கு, அதிமுக தான். ஸோ அங்கே வந்து ஃபுல் வேக்கன்சி இருக்கும்போது, அங்கே வந்து இடம் இல்லாத போதும், இல்லை அங்கே அதிருப்தி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கூட ஒரே இடம் வந்து இப்போ அண்ணாமலையோடைய கட்சியாக தான் இருக்கும், அவர் கட்சி ஆரம்பிப்பது. அதிமுக இருக்காதுன்னா அதிமுக கண்டிப்பாக இருக்காது. அதிமுக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிட்டு வர கட்சி, அது பிரபலம் இல்லாத கட்சி, அது ஒரு ஸ்ட்ராங் கட்சியாக மக்கள் பார்க்கல. நிறைய எம்எல்ஏக்கள் இப்போ வந்து டிவிக்கில் சேரும்போது இன்னும் 5 வருஷத்துல பார்க்கும்போது அந்த கட்சி எப்படி இருக்குன்றது சொல்ல முடியாது. ஒரு மோசமான ஒரு மேபி ஜேடிஎஸ் கர்நாடகாவில் வந்து குமாரசாமி கட்சி மாதிரி ஆயிடுதா, இல்லை மாயாவதி உத்தரப்பிரதேசில் இருக்க மாதிரி ஆயிடுதா, இல்லை உத்தம் தாக்கரே சிவசேனா மாதிரி, இல்லை பவார் மாதிரி ஆயிடுதா. அதாவது ஒரு 10-18% ஓட்டோ இல்லை 15% ஓட்டுக்குள்ள வந்து அது வந்து இனிமேல் கூட்டணியால தான் அதால கட்சி நடத்த முடியும் லெவலுக்கு வரும்ன்றது பல பேருடைய பொலிட்டிக்கல் பண்டிட்ஸோட ஒரு அனலிஸா இருக்கு. நானும் ஒரு காமன் மேனா அப்படிதான் நம்புறேன். இது வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கும் போது அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அவரோட கோலா இது இருக்குன்றது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், என்னுடைய அனாலிசிஸ். அவர் மாநாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த 19 லட்சம் பேர் இணைஞ்சதுல 54% பேர் வந்து 55% வந்து 40 வயசுக்குள்ள உள்ள இருக்கவங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அவர்கள் குழந்தை இருக்கும், ஆனால் குழந்தைகள் அதாவது 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, ஸோ வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இதில் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க. அதில் 17% வந்து பெண்கள். அது வந்து ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு டேட்டாவாக நான் பார்க்குறேன். 18% பெண்கள் வந்து பெண்கள் அரசியல் அதிகமாக சேர மாட்டாங்க. இந்த அரசியல் மக்கள் நீங்கள் தான் சொன்னீங்க, இப்போ அரசியல் பற்றி பேசுனா நான் வாலண்டியர், இதோடைய அல்டிமேட் கோல் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தானே. ஸோ 17% பேர் பெண்கள் சேர்ந்துருக்காங்கன்றது ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சொன்னாங்கன்னா முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி, முதல் கோணம் முற்றிலும் கோணம்ன்ற மாதிரி ஃபர்ஸ்டே நல்லா இருக்கிறதுனால ஒரு 17% 33% மாற்றலாம். 30% மேலே போனால் ஒரு நல்ல விஷயம். நான் கவர்மெண்ட்டே இப்போ சொல்லியிருக்கேன் 33% கவர்மெண்ட் பெண்களுக்கு இடஒதுக்கி கொண்டு வரணும், பார்லிமெண்ட்ல சட்டம் கொண்டு வர முயற்சி பண்றாங்க. ஆனால் அது ஃபெயில் ஆயிடுச்சு பிப்ரவரி 2026. ஸோ இது ரெண்டுமே ஒரு நல்ல டேட்டாவா இருக்கு. இதுதான் அவர் சுட்டி காட்டி பேசியிருக்காரு. இது ஒன்று. அதே மாதிரி அடுத்த 6 மாதத்துக்கு ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் அவங்க ஒரு கோல் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்தை கையில் எடுத்து அவங்க பேச போறாங்க. இப்போ ஜூலைல வந்து அவங்க வந்து ட்ரக்ஸை பத்தி பேசுறதா சொல்லியிருக்காங்க. இதோடைய நெக்ஸ்ட் வந்து 26ஆம் தேதி, ஜூலை 26ஆம் தேதி திருச்செந்தூர் முருகனுடைய 6 படை வீடுகளில் ஒன்று திருச்செந்தூர்ல நடக்க போறதா சொல்றாங்க ட்ரக்ஸை பத்தி. அடுத்த மாதம் ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட், அது ரொம்ப முக்கியமானது. ட்ரக்ஸ் என்விரான்மெண்ட் நினைக்கிறது ரொம்ப சாதாரண ஒரு கேட்சி வேர்டான்னு நினைக்கிறோம். அப்போ கேட்சி வேர்டை கிடையாது, ரொம்ப முக்கியமான சுற்றுச்சூழல் பாதிப்பு. அதோட விளைவு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேர் பார்க்குறீங்க, வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்றீங்க. இதுவும் நம்மளுக்கு தெரியாமல் நம்மளுக்கு கொண்டுட்டு வருது, நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி, நம்மளோட உடலை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அடுத்த மாதம் வந்து என்விரான்மெண்ட்டுக்காக ஒதுக்கப்படுறத சொல்லியிருக்காங்க.
செப்டம்பர் வந்து பெண்கள் பற்றி பேசுகிறோம். பெண்கள் பாதுகாப்பு, பெண்களோட முன்னேற்றம், இந்த உமன் என்பவர்மெண்ட். இந்த உமன் என்பவர்மெண்ட்ன்ற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, 2014 பிப்ரவரி ரொம்ப முக்கியமானது. டைம்ஸ்னோட அருணா கோபசாமி வந்து ராகுல் காந்தி போயிட்டு இருக்கும்போது இது வி வாண்ட் டு என்பவர் உமன், உமன் என்பவர் உமன். ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ உமன் என்பவர்மெண்ட் பற்றி செப்டம்பரில் பேசுறதா சொல்லுங்க. அக்டோபரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கேம்பை வைக்கிறதா சொன்னாங்க. அந்த ட்ரைனிங் கேம்ப் வந்து வீத லீடர்ஸ் எப்படி லீடர்ஸ் உருவாக்குறதுக்காக ட்ரைனிங் கேம்பா, அல்லது பொதுவான ஒரு ட்ரைனிங் கேம்பா. ஸோ அவங்களோட படிப்புக்கு சம்மந்தப்படுது, ஒரு 12th முடிச்ச பசங்க அடுத்தது என்ன படிக்கலாம், அவங்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன பண்ணலாம், ஃபியூச்சருக்கான சம்மந்தப்பட்டது. இப்படி பத்திரிகைகள் நடத்துகிறாங்க இல்லையா, அதை ஹிந்து தினமலர்லாம் மாணவர்கள் சேர்த்து அவங்க என்ன படிக்கணும்னு சொல்றது, அந்த மாதிரி ஏன்றது அக்டோபர் மாதத்தில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த மாதம் நவம்பர், அக்டோபர், டிசம்பர் இருக்கு. அடுத்து அதுக்கான எந்த இஷ்யூக்கு கையில் எடுப்பாங்கன்றது பார்க்கணும். ஸோ இந்த 6 monthsல அவங்க தேர் ட்ரைங் டு ரீச் டு 50 lakhs, 50 லட்சம் வாலண்டியர்ஸ். நான் நினைக்கிறேன் அந்த 50 லட்சம் ரீச் பண்ணாங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்தாங்கன்னா மேபி இந்த தை மாசத்துல ஏதாவது ஒரு நாள்ல வந்து திருப்பி ஒரு பெரிய மாநாடாவோ இல்லை ஒரு அரசியல் இயக்கமாக தொடங்கலாம்னு நான் நினைக்கிறேன். அல்லது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா தை மாசத்துல சித்திரை மாசத்துல ஸ்கூல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் சம்மர்ல கட்சியை தொடங்குறதுக்கான வேலைகள் நடக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட யூகம் தான். என்னுடைய இது வந்து எப்படி முடியுன்றது சொல்ல முடியாது. ஏன் அவர் 2028 கூட கட்சி ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் வந்து அண்ணாமலை வந்து பேசியிருக்காரு. அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து இது வந்து ஒரு மத சார்பற்ற ஒரு எல்லாருக்குமான ஒரு ஒரு இயக்கமா இருக்கும்ன்றது. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் செக்யுலர் புஷ் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் இது கிரிட்டிசைஸ் பண்றாங்க. பிஜேபி ரைட் விங்ல இருக்கிறவங்களாம், எஸ்பெஷலி ஃப்ரம் நார்த் இந்தியா. தமிழ்நாடு அரசியல் தெரியாதவங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்களா, அவர் வந்து அவர் பாதையிலிருந்து மறந்துட்டாரு, மாறிட்டாரு, அவரும் செக்யுலர் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. அவரும் அதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணத்துக்கு, நான் வந்து முதல்ல ஒரு இந்தியன், அப்புறம் ஒரு தமிழன். ஒரு தமிழனா நம்மளுடைய ஸ்டேட் வந்து இந்தியாவிலே முதல் ஸ்டேட்டா இருக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதே மாதிரி ஐ எம் அ ப்ரௌட் ஹிந்து. ஆனா என்னுடைய மத அடையாளத்தை என் வீட்டிலே வச்சுட்டு வந்து சொல்ல, என்னோட ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்டது கட்சியை சம்மந்தம் பேசும்போது நான் ஒரு தமிழனை தான் பார்ப்பேனே தவிர மத சார்பட்டு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஹி இஸ் பிளேயிங் ஸ்விங் கேம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பக்கமும் சாயமா அந்த பக்கம் நடுவில் போயிட்டு இருக்காரு. பட் கோர் 2 விஷயமா பேசுறாரு. நேஷனலிஸ்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேட்ரியாட்டிசம் வித் லைட் ஹிந்துத்துவா பேசுறாரு. அதுக்காக மற்ற மதத்தை வந்து புண்புற்றி ஓட்டு வாங்கணுன்றது அப்படி வந்து பிஜேபிலேயும் அந்த மாதிரி டைரக்டா எந்த தலைவரும் பேசுறது, பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் பேசலாமே தவிர அவங்களும் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் பேசுறது தேசே வி ஆர் ப்ரௌட் இருந்து நாங்கள் ஹிந்துத்துவாக்காக இருக்குமே தவிர அதுக்காக மற்ற மதத்தை வந்து அவங்க தாடத்தை பத்தி பேசல. அப்படிதான் இவரும் பேசியிருக்காரு. இது வந்து ஒரு முக்கியமான தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ இந்த ஒரு வி த லீடர்ஸ் ஆர்கனைசேஷன்ல ஒரு சக்சஸ்க்கு நான் ஏன் நினைக்கிறேன்னா, இதுக்கு வந்து பெரிய விளம்பரமே எங்கேயுமே கிடையாது. ஸோ நீங்க அங்கே ஒரு பேப்பர்லயோ ஒரு இன்விடேஷன் யாரையுமே கூப்பிடல. ஸோ இது வாலண்டியரா எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. இதோட முக்கியமான விஷயம் நோட் பண்ணது அப்படின்னா, அந்த மாநாட்டில் பின்னாடி இப்போ ஒரு மாநாட்டு நடந்தா நிறைய தலைவர்களோட போட்டோ வைப்பாங்க. இந்த மேடையில தலைவர்களோட போட்டோ, எந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்றோமோ, அந்த கட்சி எந்த நோக்கி போகுதோ அவங்கள பத்தி நாட்டு தலைவர்கள், தேச தலைவர்கள், மத தலைவர்கள் பத்தி வைப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே வைக்கல. ரொம்ப பிளாங்கா இருந்தது. மக்களுடைய போட்டோ தான் இருந்து, வாலண்டியர்ஸோட போட்டோ தான் இருந்தது தவிர வேற யார் போட்டோ வைக்கல, இன்க்ளூடிங் அப்துல் கலாம். ஸோ அப்துல் கலாம் தான் மெயினா தி எக்ஸலன்ஸ் வீத லீடர்ஸ் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு அவர் பேர்ல தான். ஸோ அவரோட போட்டோ கூட வைக்காத மாதிரி. ஸோ இது ஓப்பன் எண்ட், அதாவது ஒரு திரைப்படத்துல சொல்றாங்களோ ஓப்பன் எண்டிங்னு சொல்லுவாங்க, ஓப்பன் எண்ட் படமா முடிச்சிருக்காங்க. அதாவது படத்துல வந்து இப்படிதான் முடியும்னு இல்லாம ரசிகர்களுடைய படம் பார்க்கறவர்களுடைய எண்ணத்துக்கு நீங்க எப்படி வேணா அந்த படத்தை முடிவா நீங்க யோசிச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு மாதிரி விஷயத்த இந்த மாநாட்டில் அவர் வச்சிருக்காரு. இது ஒரு நல்ல முயற்சி, ஒரு புதுசான முயற்சி. அது எல்லாருக்கும் இந்த அமைப்பு போய் சேரணும், இந்த கட்சி வந்து எல்லாரும் சேரணும் அப்படின்றதுல அவர் எந்த விதமான ஒளிமடைவுலாம் சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் தரையில வந்து சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு புஷ், தமிழ்நாடு ப்ரைட் இருக்கு. அஃப்கோர்ஸ் அப்படிதான் இருக்கும். ஒரு மாநில கட்சினா அப்படி இருந்தால் தான் ஓட்டு வாங்க முடியும். தேசிய கட்சிக்கு தான் அந்த பிரச்சனைகள் இருக்கு. மாநில கட்சி வந்து நான் தமிழ்நாடுல பெருமைப்பட மாட்டேன்னு சொல்லவும் முடியாது. ஆனா அவர் அப்படியும் சொல்லலை. ஸோ இந்த மாநாட்டு, இந்த வீத லீடர்ஸ், அண்ணாமலையுடைய நோக்கங்கள்
எப்படி இருக்குன்றது வந்து அவருக்கு தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ திருச்செந்தூர் மாநாடுல எப்படி அவர் நெக்ஸ்ட் மீட்ல என்ன பேசுவாருன்றது ரொம்ப ஆவலா எதிர்பார்க்குறோம். அடுத்த 6 மாதங்களில் வந்து அவர்கள் என்னென்ன பண்றாங்க, எந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுறாங்க, என்னென்ன பத்திரிகைகள் என்ன வருது, மீடியால எப்படி நடந்துக்கிறாங்கன்றது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க இருக்குன்றத நான் நம்புறேன். இதுவரைக்கும் உங்களோட பொன்னான நேரத்தை கொடுத்து இந்த பதிவை பார்த்த உங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஜெய் ஹிந்த்.